அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வமுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஊரில் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிறிது நேரம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 82 அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ஆசாப் என்கிற ஆசாரியர் எழுதின ஒரு சங்கீதம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சில அநீதி கேடுகள் நடந்து கொண்டிருந்தது. அதாவது சிறுமைப்பட்டவன், ஏழை, திக்கற்ற பிள்ளைகள், பலவீனன், எளியவன், அற்பமானவன், இப்படிப்பட்ட இவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆனா தீங்கு செய்கிற துன்மார்க்கனுக்கு அவன் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அநியாய தீர்ப்பு. துன்மார்க்கன் தீமைகளை செய்கிறான், அநீதி செய்கிறான், கெடுதல் செய்கிறான். ஆனா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? நியாய தீர்ப்பு செய்யறவங்க அவங்களுக்கு சாதகமா தான் செய்யறாங்க. இந்த திக்கற்ற பிள்ளைகளையும், ஏழையும், எளியவனையும், பலவீனனையும், பாமரப்பட்ட ஜனங்களையும் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நியாயமான தீர்ப்பு செய்யவில்லை. அப்போ தேவ சபையிலே தேவன் எழுந்து சொல்கிறார், நீ முதலாட்சியம் பார்க்க கூடாது. அவன் தீங்கு செய்கிறான், துன்மார்க்கமான காரியம் செய்கிறான், கெடுதல் காரியம் செய்கிறான். அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு, அவங்ககிட்ட ஏதாவது பொருள் வாங்கிட்டு அவனுக்கு சாதகமான தீர்ப்பு செய்ய நான் நியாயம் விசாரிக்க வருகிறேன். இந்த ஏழையையும், எளியவனையும், திக்கற்ற பிள்ளையையும், ஒடுக்கப்பட்டவர்களையும், பலவீனனையும் அவருடைய கைக்கு தப்புவியுங்கள். நியாயமான தீர்ப்பு செய்யுங்கள். அவங்களை விடுவிச்சு காப்பாற்றி அவங்களை நிலைநிறுத்துவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல நிறைய இடத்துல அப்படியே நடக்குது இல்லைங்களா? உண்மைக்கு காலம் இல்லை, நீதிக்கு காலம் இல்லை, நியாயத்துக்கு காலம் இல்லை. பொய்க்கு தான் காலம், காசுக்கு தான் காலம். அப்படிதானே? காசு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாதமா பேசிடுறது, கட்ட பஞ்சாயத்து செய்யறது, போலீஸ் காசு விட்டா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவாங்க. பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், காசு எங்க பாய்ந்தா அவங்களுக்கு சாதமா பேசிடுவாங்க. நீதி, நியாயம், அவன் பாவம், அவன் ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறான், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காசு வேலை செஞ்சு அவங்களுக்கு தான் எல்லாம் சாதகமா தீர்ப்பு செஞ்சிடறாங்க. உலகமே அப்படிதான். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள், கொடுமைகள், அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடந்திருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாதே. ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் அதே ஜனத்தின் முன்னாடி, அதே ஜனங்கள் முன்னாடி தேவன் எழுந்தருவார். உண்மையான நியாய தீர்ப்பு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, நிறைய பேருக்கு நியாய தீர்ப்பு செஞ்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் சோத்திரம் மற்றவர்கள் எல்லாம் எங்களை பார்க்கும்போது ரொம்ப பலவீனன், ரொம்ப கொஞ்சமான ஜனம், குறுகிய ஜனம், திக்கற்ற பிள்ளைகளை போல, அனாதைகளை போல, எளியவனை போல அவங்க பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் நேசித்தார். அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் பிரியம் கொண்டார். அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், வேறு விரித்தார். அவர்களுக்கு தான் எல்லாவற்றையும் செய்தார், நியாயமும் செஞ்சார். ஒவ்வொரு முறையும் அந்நிய ஜனங்களுடைய கையிலே அகப்படும் போது, அந்நிய ராஜாக்களுடைய கையிலே அடிமைகள்
ஆண்டவர் ஒவ்வொரு நியாயாதிபதியை எழுப்பி அப்படியே கைக்கு ஆண்டவர் செஞ்சார், நீங்களாக்கி விடுவித்து தப்புவித்தார். நிறைய நியாயாதிபதிகள் ஆண்டவர் எழுப்பினார். சாமுவேலை எழுப்பினார், தெபோராளை எழுப்பினார், ரெகோபயாமை எழுப்பினார், யெரோபயாமை எழுப்பினார், சிம்சோனை எழுப்பினார், பாராக்கை எழுப்பினார். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 65-67 நியாயாதிபதிகளை ஜனங்களை விடுவிக்க நியாயம் செய்து விடுவித்து யூதா கோத்திரத்தின் சார்பாகவும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் சார்பாகவும் 2 பிரிவுகளையும் ஒரு 67 நியாயாதிபதிகளை எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையான நியாய தீர்ப்பு செய்யும்படியாக ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவனுடைய பார்வையில இவன் ஒரு ஏழை, கொஞ்சம் ஜனம், எளிமையானவன், இவன் சிறுமையானவன், திக்கற்ற பிள்ளை, இவனை அடிச்சிடலாம், இவனை துரத்திடலாம், இவனை ஏமாத்திடலாம், இவனை ஒடுக்கிடலாம், இவனை கஷ்டப்படுத்திடலாம், இவனை அடிமைத்தனமா இவனை அடிமையாக்கிடலாம் என்று நினைத்தவர்கள் முன்பாய் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல், ஒருபோதும் தலை கொண்டு நிற்காமல், ஒருபோதும் அவமானப்படாமல் ஆண்டவர் உண்மையான நியாய தீர்ப்பை தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து கொடுத்தார். ஒவ்வொரு நியாயாதிபதியை எழுப்பி உண்மையான நியாயத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம மற்றவங்க முன்னாடி எளியவங்களா காணப்படலாம், ஏழையா காணப்படலாம், திக்கற்ற பிள்ளையா காணப்படலாம், ஒன்றுக்கும் உதவாதவனை போல இருக்கலாம், பலவீனனை போல இருக்கலாம், எளியவனை போல இருக்கலாம். ஒருவேளை நம்ம கிட்ட இடம் இல்லாம இருக்கலாம், சொத்துவத்து இல்லாம இருக்கலாம், பண காசு இல்லாம இருக்கலாம். ஆனா யார் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். ஆனா எதுவுமே இல்லைனாலும் நியாயம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள பரலோக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒருவேளை ஸ்தோத்திரம், ஒருவேளை ஜனங்கள் இந்த உலகத்துல ஜெயிச்சிடலாம். பணத்தை வச்சு, போலீஸை வச்சு, யாரா வக்கீல வச்சு, அவனை வச்சு, இவங்களை வச்சு ஜெயிச்சிடலாம். ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா, நீதி ஒண்ணு இருக்கு இல்லையா. ஒரு நாள் இந்த நீதி வெளிப்படும், ஒரு நாள் இந்த நியாயம் வெளிப்படும். உண்மை உண்மைதான், சத்தியம் சத்தியம் தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்ம யாருடைய குடியும் நம்ம கெடுக்கல, யாருக்கு எந்த கெடுதல் நம்ம செய்யல, யாரையும் அழிக்க போகல, யாரையும் ஒடுக்க போகல, யாரையும் அடிமைத்தனம் பண்ண போகல. ஆனா நமக்கு எதிராக வேண்டுமென்று சில காரியங்களை நடப்பித்து நம்மை வேதனைப்படுத்த முடியாது, சங்கடப்படுத்த முடியாது, துக்கப்படுத்த முடியாது, கண்ணீர் வர வைக்க முடியாது. நிறைய சதி வேலைகள், கூட்டு சதிகள், நிறைய முகதாட்சணிகள், நிறைய காரியங்களை செய்யும் போது நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஒரு நாள் சத்தியம் வெளிப்படும், ஒரு நாள் நீதி வெளிப்படும், ஒரு நாள் உண்மை வெளிப்படும். அந்த இடத்துல நம்முடைய தேவன் வெளிப்பட்டு நமக்காய் யுத்தம் செய்து அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல ஊழியம் செய்ய வரும்போது எல்லா இடத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. பணக்காரனையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, அதிகாரியும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, எளியவனையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, ஏழையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, திக்கற்றோனையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கல, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. அல்லேலூயா. ஒரு முறை கையும் மெய்யுமாய் பாவம் விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு ஸ்திரியை பிடிச்சு, இப்ப எல்லாரும் சொல்றாங்க இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியோ ஆணோ பெண்ணோ பிடிபட்டா கல்லால அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? இப்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அல்லேலூயா. உலக மனுஷரா இருந்தா லஞ்சம் வாங்கிட்டு, கை கூலி வாங்கிட்டு, காசு வாங்கிட்டு, ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு யாருக்கு யார் காசு கொடுத்தா அவங்களுக்கு சாதமா தீர்ப்பு சொல்லிடுவான். ஆனா இயேசுக்கு செஞ்சாரு, ஒன்னும் சொல்லவே இல்லை. இன்னும் ஒண்ணுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல வந்து பார்த்தா அவர் தலையில வந்து செய்யறாரு, விரல் கொண்டு எழுதுறாரு. என்னடா பார்த்தா
சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் யாரெல்லாம் கல்லெடுத்து அந்த ஸ்திரியை கொல்லுவதற்கு வந்திருக்காங்களோ எல்லாருடைய பேர் எழுதுறாரு, அவங்களுடைய பாவங்கள் எழுதுறாரு. நீ இந்த நாளிலே இங்க போன, அதை செஞ்ச, இதை செஞ்ச எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? கேட்டும் போது சொல்ற, உங்களில் யார் பாவம் செய்யலையோ நீயே முதலாவது கல்லெறியலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைங்க? யாரு ஃபர்ஸ்ட் கல்லெறியறாங்களோ அதான் பிரச்சனை. இப்ப யாராவது கல் எடுத்தா அடிக்கலான்னு கல் எடுத்தா பக்கத்துல இருந்து சொல்லுவா, ஏய் நீ பாவம் செஞ்ச, அங்க போன, அதை செஞ்ச, இதை செஞ்ச. இப்ப என்னாச்சுங்க? கல் எடுத்தா நம்ம பாவம் செஞ்ச எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாயிரும். அதனால எவனுமே கல் அடிக்கல, எல்லாரும் கல்ல கீழே போட்டு அவனுடைய பாடம் பார்த்து போயிட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த சகோதரிக்கு யாருமே கல்லெடுத்து வந்து யாருமே நீ அடிக்கலையா? யாரும் அடிக்கல ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்றார். நான் உன்னை நியாயந்திருக்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே என்று உண்மையான ஒரு தீர்ப்பை கொடுத்து அவளை மன்னித்து அவளை அந்த சகோதரியை என்ன செஞ்சாரு? துன்மார்க்கனுடைய கைக்கு, தீங்கு செய்கிறவருடைய கைக்கு, அநீதி செய்கிறவருடைய கைக்கு அந்த சகோதரியை தப்புவித்து ஆண்டவர் விடுவித்து மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு, திரும்பி வாழ்வதற்கு, நல்ல ஒரு லைஃப ஆண்டவர் மறுபடியும் நல்ல நீதி செய்து நல்ல தீர்ப்பு கொடுத்து அந்த மகளை வாழ வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு ஏழை விதவை, கவனிங்க, இதோடு முடிக்கலாம். ஒரு ஏழை விதவை, ரொம்ப வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த பாட்டி பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லல, ஏதோ பிரச்சனை. இப்போ அந்த அம்மா போய் அந்த ஊருக்குள்ள நியாயம் விசாரிக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர், நியாயம் விசாரிக்கிற அநீதியான நியாயாதிபதி எழுதிருக்கு. அநீதியான நியாயாதிபதி அப்படின்னு எழுதுங்க. கைக்கூலி வாங்கிட்டு, லஞ்சம் வாங்கிட்டு, அவங்களுக்கு சாதமாய் தீர்ப்பு சொல்லுகிற அநீதி செய்கிற நியாயாதிபதி. அவங்கிட்ட போய் நம்ம முறையிட்டு, நியாயாதிபதியே, பக்கத்து வீட்டுக்காரங்களோட எங்களோட கொஞ்சம் பிரச்சனை, நீங்க வந்து செய்யுங்க, அதை விசாரிச்சு எனக்கு நீதி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. இந்த அம்மா யாரு? ஒரு ஏழை விதவை. விதவை என்ன? ஒண்ணுமில்லாதவங்க, கணவரை இழந்தவங்க. ஏழை என்ன? ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, வயசாயிடுச்சு. விதவை. ஊர்ல விதவை யாராவது மதிப்பாங்களா? ஒன்னும் மதிக்க மாட்டாங்க. நல்ல காலத்துக்கு சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. ஏதாவது தெருவில் சுதந்திரமா போக முடியுமா? போக முடியாது. புரியுதுங்களா? இவங்க பாட்டுக்கு ஏதோ அப்பதான் போவாங்க, வேற வேணாச்சும் இங்கே கிளம்பி போவான். உன் முகத்துல முடிச்சதுனால இப்படி நடந்துச்சு, பழி மொத்தம் அந்த அம்மா மேல வரும். அப்போ சமுதாயத்துல அவ்வளவு அவ்வளவு கொடுமை, குடும்பத்துல கொடுமை, சமுதாயத்துல கொடுமை, எல்லா ஜனங்கள் ரீதியாக, மன ரீதியாக, சரீர ரீதியாக, உள்ள ரீதியாக பாதிக்கப்படுகிற ஒரு சகோதரி தான் விதவை. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு இப்ப நியாயம் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை, இது வந்து நியாயம் தீர்த்துருங்க. ஒரு முறை 2 முறை சொன்னா பரவாயில்ல, டெய்லி எந்திரிச்சு சொன்ன என் அம்மாக்கு என்ன வேலை? நேரம் அந்த நியாயாதிபதி வீட்டுக்கு போறது, வாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. டெய்லி போய் சொன்னா இப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நியாயாதிபதி எப்படி இருக்கும்? சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி நினைச்சுங்க. அப்பதான் அந்த நியாயாதிபதி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு பிளைட்ல கை வைக்க போறாரு. இந்த அம்மா வந்து கேட்டா எப்படி இருக்கும்? அப்பதான் குளிக்க போறாரு, அப்பதான் எங்கேயா கிளம்பி போறாரு. இந்த அம்மா வந்து சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்திருக்கு. ஓயாம டெய்லி போய் சொல்லிட்டே இருக்கு இந்த அம்மா. ஒரு நாள் இந்த ஆளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இந்த அம்மாவோட பெரு தொந்தரவா இருக்குது,
நான் சொல்றதெல்லாம் கதை இல்ல, பைபிள் எழுதி இருக்குதுங்க. புரியுதுங்களா? ஒரு நாள் பயங்கரம் அந்தாயி, என்னடா அந்த அம்மாவோட பெரிய தொந்தரவா இருக்குது, முத வேலையா எந்திரிச்சு போய் இது விசாரிச்சு என்ன செய்யணும், பைசல் பண்ணி விடணும், தீர்த்து விடணும் அப்படின்னு ஒரு அநீதி செய்கிற நியாயாதிபதி முடிவெடுத்து எந்திரிச்சு போவதற்கு தீர்மானம் பண்ணுகிறான். எல்லாம் கவனிங்க. அடிக்கடி போய் டார்ச்சர் பண்ணதுனால இவனுக்கே ஒரு மனமாற்றம் வருது. நம்ம தொந்தரவு தாங்க முடியும், போய் எந்திரிச்சு முதல்ல செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றாங்க. ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதிக்கே அப்படி மனசுல ஒரு தோற்றம், ஒரு மனமாற்றம் அடைந்து எந்திரிச்சு போய் அதை தீர்த்து விடணும், பைசல் பண்ணி விடணும் ஒரு எண்ணம் வருகிறது என்றால், நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன். நல்லா கவனிங்க, நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன். எதுக்காக இந்த சம்பவம் சொல்லுதுன்னா, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணுமா. நமக்கு நன்மை வந்தாலும் வரலினாலும், சுகம் கிடைச்சாலும் கிடைக்கலினாலும், அற்புதம் நடந்தாலும் நடக்கலினாலும், விடுதலை சம்பவிச்சாலும் சம்பவிக்கலினாலும் நாம சோர்ந்து போகாமல் செய்யணும். தவறாம 3 வேளை சாப்பிடுவது போல ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், ஆண்டவரிடத்தில் மன்றாடணும், பரிந்து பேசணும், போராடணும். 3 வேளை தவறாம ஜெபிக்கணும். சோர்ந்து போகாம நம்ம ஆண்டவர்கிட்ட ஓயாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த வசனத்தை சொல்லுது, அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி எழுந்து போய் அந்த காரியத்தை முற்பட்டு செய்வான் என்று சொன்னால், நீதியுள்ள நியாயாதிபதி நம்மை நியாயம் விசாரிக்கிறவர், நமக்கு பதில் தருகிறவர், நாம் தம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிற, ஜெபிக்கிற, வாஞ்சிக்கிற, தாகிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு வசனம் சொல்லுது. அநீதியுள்ள நியாயாதிபதியாக செய்வான்டா, நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்முடைய விஷயங்களிலே நம்ம யாரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், உயர்ந்தவனா இருக்கட்டும், தாழ்ந்தவனா இருக்கட்டும், திக்கற்ற பிள்ளையா இருக்கட்டும், அனாதையா இருக்கட்டும், எளியவனா இருக்கட்டும், பலவீனனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல அடிக்கடி நம்மளும் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டா, நம்முடைய விஷயத்தில் அவர் நம்மை எல்லா காரியத்திற்கும் தப்புவித்து, எல்லா காரியத்திற்கும் நம்மை விடுவித்து, நமக்கு செய்ய வேண்டியவைகளை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தீமை செய்களுடைய கைக்கு தப்புவித்து அவர்களை விடுவித்தார். அவங்க பலவீனனா இருந்தாங்க, எளியவனா இருந்தாங்க, ஆனா தீமை செய்யுடைய கைக்கு தப்புவித்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த சகோதரியை ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா. அப்போ அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த சகோதரிக்கு நன்மை செய்ய தீர்மானிக்கும் போது, நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நம்ம இருக்கிறது ஒருவேளை சின்ன இந்த கிராமமா இருக்கலாம், மசகவுண்ட முதலா இருக்கலாம், கள்ளிமேடா இருக்கலாம். இந்த கிராமம் யாருக்கும் தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, பிரதமர் தெரியாது. பிரதமர் தெரியுமா? முதலமைச்சர் தெரியுமா? தெரியாது. எம்எல்ஏக்கு ஒருவேளை தெரியாது, எம்பிக்கு ஒருவேளை தெரியாது. ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும். மசகவுண்டன் புதூரில் இருக்கிற, கள்ளிமேடில் இருக்கிற, 9ஆம் செக் போஸ்ட்ல இருக்கிற உன்னையும் என்னையும் அவர் மைன்யூட்டா வாட்ச் பண்ணுகிறார். என்ன தேவையோ அந்த காரியத்தை தக்க நேரத்திலே, தக்க சமயத்திலே சரியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை பலவீனனா இருக்கலாம், ஒருவேளை எளியவனா இருக்கலாம். தீமை செய்யுடைய கைக்கு, அநீதி தீர்ப்பு செய்யுடைய கைக்கு நம்மை விலக்கி, நம்மை விடுவித்து, நம்மை காத்து, நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நியாயம் செய்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சொந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும், அவரை சார்ந்து வந்த பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
அந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம், உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க பாரப்படுறீங்களோ, துக்கப்படுறீங்களோ, கவலைப்படுகிறீங்களோ, கண்ணீர் அடிக்கிறீங்களோ, அந்த விஷயத்திலே ஆண்டவர் நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயா கூட அநீதியா ஒரு கேஸ்ல வேணுனே மாட்ட வச்சிட்டாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, இதெல்லாம் நீங்க சகிச்சு கொண்டிருக்கிறீங்க. தக்க நேரம் வரும், ஆண்டவரே நீதியை நீதியாய் வெளிப்படுத்துவார், உண்மையை உண்மையாய் வெளிப்படுத்துவார், சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ செஞ்சாங்களோ அவங்களே அறிக்கை செய்வாங்க, நான் செஞ்சது தப்பு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ உறுதியாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், நம்புவோம், ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?